இன்றைய பிரசங்கம் சங்கீதங்களின் புஸ்தகம் 122:7. உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைகளுக்குள்ளே சுகமும் இருப்பதாக. உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகமும். இன்றைக்கு நம்முடைய பிரசங்க தலைப்பு சமாதானம். நம்முடைய பிரசங்க தலைப்பு சமாதானம். யாரோடையெல்லாம் நமக்கு சமாதானம் இருக்கணும்? சமாதானம் எப்படி கிடைக்கும்? நான் கொடுக்கிற சமாதானம் உலகம் கொடுக்கிற பிரகாரமாய் இருக்காது அப்படின்னு சொல்லி பொதுவாக வாழ்க்கைங்கிறத எடுத்தால் என் போன்றவர்கள் ரொம்ப நல்லா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஆனால் வாழ்க்கைன்னு நார்மலாக காமனாக எடுத்து பார்த்தா எல்லாருடைய லைஃப்லேயும் நிறைய பாதைகள் இருக்குது. அது வேதத்தில் விசேஷமான தெய்வ தாசர்களெல்லாம் கடந்து போன சில பாதைகளெல்லாம் எடுத்து பார்த்தா கொஞ்சம் வேதனையும் துக்கமான பாதைகள் இருந்திருக்கு. அல்லேலூயா. அதில் ஒரு சமாதானமான ஒரு வாழ்க்கைங்கிறது ஒரு பெரிய மேன்மையான அனுபவம். அதாவது சமாதானமான வாழ்க்கைக்காக ஒரு மனிதன் எதையும் செய்யலாம் தெய்வீகத்தில் அப்படிங்கிறதுக்கு வேதம் ஆதாரமாக இருக்குது. அப்படி பார்த்தா 1 கொரிந்தியருக்கு எழுதின நிருபத்தில் 7ஆம் அதிகாரத்தில் 15வது வசனத்தில் சொல்லியிருக்கோம், சமாதானமான வாழ்க்கைக்காக வேதத்தில் வாசிக்கிறோம். ஒரு புருஷ மனைவி வாழ்க்கையில் கூட, அதாவது அவிசுவாசி, அதாவது தேவனற்ற ஒரு மனிதனோடு ஒரு மனுஷியோடு தொடர்பு இருந்து அதனால அவங்க சமாதானமாக வாழ முடியலைன்னா வேதம் சொல்லுது அங்கே ஒரு பிரிவு வந்தால் கூட பரவாயில்லை அப்படின்னு சொல்லி வேதம் நமக்கு சொல்லி கொடுக்குது. வாசிங்க. அவிசுவாசி பிரிந்து போனால் பிரிந்து போகட்டும், இப்படிப்பட்ட விஷயத்தில் சகோதரனாவது சகோதரியாவது அடிமைப்பட்டவர்கள் அப்படின்னா சமாதானம் இல்லாமல் வேதனையோடு துக்கமாய் வாழும்படி நீங்கள் ஒரு குறிக்கப்பட்ட மனிதனுக்கு ஒரு மனுஷிக்கு அடிமைப்பட்டு வாழ்வதற்கு நீங்கள் அடிமைப்பட்டவள் அல்ல, சமாதானமாக இருக்கும்படிக்கே தேவன் உங்களை அழைத்திருக்கிறார். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் சமாதானம் இல்லைனாலே சாத்தான் வந்துடுவான். ஓசியாவுடைய புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசித்தால் சாத்தானை கூப்பிடவே வேண்டாம். தெய்வீகமான சமாதானம் இல்லைனாலே போதும், சாத்தான் என்ன செய்வானா? வந்துடுவான். நம்ம ஜீவியங்களில் சில நேரங்களில் இதை நம்ம யோசிக்கிறதே கிடையாது. வாசித்து பாருங்க. உன் வாயிலே எக்காலத்தை வை, அவர்கள் என் உடன்படிக்கையை மீறி என் நியாயப்பிரமாணத்துக்கு விரோதமாக துரோகம் பண்ணினபடியினால் கர்த்தருடைய வீட்டின் மேல் சத்துரு கழுகை போல் பறந்து வருகிறான். கர்த்தருடைய வீட்டின் மேல் சத்துரு கழுகை போல பறந்து வருகிறான். அந்த கர்த்தருடைய வீடு என்பது நாம் தான். முதலாவது தேவனுடைய வீடுங்கிறது நாம் தான். இதோ வாசற்படியில் என்று தட்டுகிறேன், நான் வந்து உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுவேன். கர்த்தருடைய வீடுங்கிறதுக்கு முதல்ல நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டியது நாம் தான். இல்லையா? நாமே தேவனுடைய வீடாக இருக்கணும். நாமே தேவனுடைய வீடாக இருக்கணும். இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னா, என் உடன்படிக்கை அவர்கள் மீறினார்கள். என்ன உடன்படிக்கை? மல்கியாவுடைய புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசித்தா கர்த்தர் நம்மளோடு பண்ணியிருக்கிற உடன்படிக்கை என்னன்னா ஜீவனும் சமாதானம். வாசிங்க. அவனோடு பண்ணின என் உடன்படிக்கை ஜீவனும் சமாதானமுமாக இருந்தது. அவர்களோடு நான் பண்ணியிருக்கிற உடன்படிக்கை ஜீவனும் சமாதானம். தெய்வீகமான சமாதானத்துக்குரிய வழியை நம்ம விட்டுட்டோம்னாலே சாத்தான் எப்படி வந்துருவானா? கழுக போல என்ன செய்வான்? வந்துருவான். அல்லேலூயா. ஆமாம், அது பணக்காரங்களாக இருந்தாலும் சரி, படித்தவங்களாக இருந்தாலும் சரி, பட்டம் பெற்றவங்களாக இருந்தாலும் சரி, அழகுள்ளவங்களாக இருந்தாலும் சரி, என்ன இருந்தாலும் சரி, சாத்தான் உள்ளே வர்றதுக்கு அந்த சமாதானத்தின் உடன்படிக்கையை நம்ம விட்டாலே போதும். வாழ்க்கைன்னா நம்ம எல்லாருமே ஒரு குறிக்கப்பட்ட விதத்தில் சிந்திக்கிறோம். பைபிள் அப்படி நமக்கு சொல்லிக் கொடுக்கல. யோசேப்பு எடுத்து பார்த்தா அவர் உயர்த்தப்பட்டார் அப்படிங்கிறதுக்கு 1000 காரியத்தை நம்ம வேதத்தில், 1000 இல்லை, ஒரு 10 விஷயமாவது நம்ம சொல்லிக்கொள்ளலாம். ஆனால் யோசேப்புடைய வாழ்க்கையை எடுத்து பார்த்தீங்கன்னா அவர் ஒரு வேதனையான கண்ணீரின் பாதையில் கடந்து போயிருக்கிறார். அல்லேலூயா. யோசேப்பு 7 இடங்களில் கண்ணீர் வடித்தார் என்பதற்கு ஆதாரம் இருக்குது. அதில் சில இடங்கள்லாம் ஆனந்த கண்ணீர் வடிச்சிருக்கிறாங்க. அவருடைய வாழ்க்கையில் அவர் அவங்க சகோதரர்கள் அவளை விற்ற போது கெஞ்சினான், அழுதான், ரொம்ப அழுதான். யோசேப்பின் வாழ்க்கையில் ரொம்ப செழிப்பான ஒரு பணக்கார குடும்பத்தில் பிறந்த பையன், சொந்த சகோதரர்களே அவரை பிடிச்சி விற்றுட்டாங்க. 13 வருஷம் அவனை தேடுறதுக்கு அவங்க அப்பாட்ட அவங்க உயிரோடு இருக்காங்கன்னு கூட அவனுடைய 10 சகோதரர்கள் ஒரு நாளும் என்ன செய்யலை, சொன்னது கிடையாது. பொய்யில் உறுதியாக இருந்தாங்க. அவன் கடந்து போன இடங்களில் சில பாதைகளெல்லாம் ரொம்ப வித்தியாசமான பாதைகள். யாருக்கு இல்லை வேதனை? நம்ம இப்போ அடிக்கடி சொல்லும், யாருக்கு இல்லை பிரச்சனைகள்? ஆனால் அதன் மத்தியில் தெய்வ பிள்ளைகள் சமாதானமாக வாழணும். அல்லேலூயா. தாவீதின் வாழ்க்கையை எடுத்து பார்த்தா அழுகிறதுக்கு பலன் இல்லாத அளவுக்கு அழுதுருக்கிறாங்க. தாவீதின் வாழ்க்கையிலெல்லாம் ஒரு சந்தர்ப்பம் 2 சந்தர்ப்பம் இல்லை,
அநேக சந்தர்ப்பங்கள் அவர் அழுகிறதுக்குரிய வாய்ப்புகள் இருந்திருக்கு. அல்லேலூயா. ஆமாம், அழுகிறதுக்கு பலன் இல்லாத அளவுக்கு அழுதுருக்கிறாங்க. இன்றைக்கெல்லாம் ஆண்கள் அழுகிறாங்கன்னா இப்படியெல்லாம் அழுவாங்களான்னா தெரியாது. தாவீதெல்லாம் அப்படி அழுதுருக்கிறார், தேம்பி தேம்பி அழுதுருப்பாங்க. அழுகிறதுக்கு பலன் இல்லாத அளவுக்கு அழுதுருக்கிறாங்க. இன்றைக்கி இந்த காலை வேளையில் ஆண்டோடைய சமூகத்துக்கு வந்திருக்கிற தெய்வ பிள்ளை, உங்களுடைய வாழ்க்கையின் பிரச்சனைகள் சில நேரம் கண்ணீர் வடிக்க விடலாம். கண்ணீர் வடிக்கிற சூழ்நிலைக்கு கொண்டு வந்து விட்டுருக்கலாம். அண்ணாளுடைய வாழ்க்கையை எடுத்து பாருங்க. நல்ல புருஷன், நல்லா நேசிக்கிறார். 10 பிள்ளைகள் உனக்கு இருந்தா இருக்கிற சூழ்நிலையை விட நான் உனக்கு இருக்கிறேன்னு சொல்கிறான். ஆறுதலா தைரியமாக சொல்கிறான், நான் உனக்கு இருக்கிறேன். இந்த வீட்டில் நீ ஏன் கவலைப்படணும்? புருஷன் என்ன நம்பி தானே வந்தா, நான் இதுக்கு தானே, பிள்ளைகள் பெற்றா தான் வாழ்க்கையா அப்படின்னு சொல்லி ஆறுதல் கூறுகிறார். அந்த அண்ணாளின் வாழ்க்கையில் அந்த ஆறுதல் அவளுக்கு நிலைவரமா இல்லை. நிலைவரமா அவளுக்கு ஆறுதலை கொடுக்கல, சமாதானத்தை கொடுக்கல. கண்ணீர் வடிக்கிறா, மனநோயாளியாய் மனக்லேசம் உள்ளவனா மாறினா. இன்றைக்கு இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற தெய்வ பிள்ளையே, கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லார், உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக. ஒருவேளை இந்த காலை ஆராதனை நேரத்தில் உன் வாழ்க்கை ஒரு கண்ணீரின் வாழ்க்கையாக இருக்கலாம். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கும் போதே உன் வாழ்க்கை கண்ணீரின் வாழ்க்கையாக இருக்கலாம். இன்றைக்கெல்லாம் வாழ்க்கைப்பட்டு போகிறாங்க. கஷ்டப்பட்டு ஒரு பெண் பிள்ளையை பெற்று அடிக்கடி நான் யோசிக்கிறேன். அந்த பெண் பிள்ளையை சொந்த தகப்பன் கூட நல்ல தகப்பமாறு ஒரு வயசுக்கு மேலே அந்த பெண் பிள்ளையை தொடுகிறது இல்லை. அந்த பிள்ளைக்கு உணர்வு வந்துடக்கூடாது, அந்த பிள்ளை இச்சைக்கு எதுவான பிள்ளை என்னால் மாறிவிடக்கூடாது என்று சொல்லி சொந்த தகப்பன் அவ்வளோ கண்ணியமாக வளர்க்குறாங்க. நாங்கள் வாழ்ந்த பிறந்த குடும்பங்களில் அப்படி தான் வளர்த்தாங்க. அதாவது கிளியை கொண்டு பூனைக்கு கையில் கொடுத்தது போல பிள்ளைகளை அப்படி பொண்ணாம் போல வளர்த்து சிலவன் கையில் கட்டி கொடுத்தா அந்த குடும்பத்தில் சில இடங்களில் பெண் பிள்ளைகளே இல்லாத குடும்பங்களில் ஒரு பிள்ளையை கட்டி கொடுக்கறதுக்கு பயப்பட வேண்டியது இருக்குது. ஆம்பளை பிள்ளைகள் இருக்கிற அந்த குடும்பங்களில் கட்டி கொடுத்த அந்த மாமியாருக்கு ஒரு பெண் பிள்ளை எப்படி பாதுகாக்கணும்னு என்ன செய்யாது, தெரியாது. அதே 3 பெண் பிள்ளைகள் இருக்கிற இடத்துல ஒரு மருமகன் வந்தா அந்த அவனை மகனை போல் அந்த மாமியார் பார்த்து தான் பிள்ளைகள் பக்கத்தில் தவறே இல்லாட்டாலும் மருமகன் பக்கத்தில் சப்போர்ட் பண்ணுறாங்க. ஆனால் அதே நேரத்தில் ஆம்பளை பிள்ளைகள் மட்டும் இருக்கிற குடும்பத்தில் ஒரு பிள்ளையை கட்டி கொடுத்தா நாம் அந்த பிள்ளையை கட்டி கொடுத்துட்டு கஷ்டப்பட வேண்டியது இருக்குது. இந்த மாமியார் எப்படி இருப்பாளோ, ஒரு பெண் பிள்ளையை பெற்றிருந்தா அந்த பிள்ளையுடைய கஷ்ட நஷ்டம் தெரியுமே நீ யோசிக்க வேண்டியது இருக்கு. ஆனால் அதே நேரத்தில் ஆம்பளை பிள்ளையே இல்லாமல் வெறும் பொம்பளை பிள்ளைகளை பெற்ற நம்ம சபையிலலாம் 3 குடும்பம் அப்படி இருக்குது. ஒரு குடும்பம் 2 குடும்பம் கிடையாது. நாம் சபையே பாக்கியம் பெற்ற சபை தான். நானே பாக்கியம் பெற்ற சபை தான். அல்லேலூயா. ஆண்டவர் அபரிதமாக ஆசீர்வதிச்ச ஒரே சபை நம்ம சபை தான். நாளைக்கு எப்படின்னு தெரியாது. அல்லேலூயா. ஆமாம், அதில் என்ன ஒன்று சேர்த்தா 4 பேர் சொல்லலாம். அல்லேலூயா. ஆமாம், மொத்த சபையுமே அப்படி தான் போல தெரியுது. அல்லேலூயா. ஒரு தாய் தகப்பனுக்கு 3 பொம்பளை பிள்ளைகள், ஒரு தாய் தகப்பனுக்கு 3 பொம்பளை பிள்ளைகள், ஒரு தாய் தகப்பனுக்கு 3 பொம்பளை பிள்ளைகள், ஒரு தாய் தகப்பனுக்கு 2 பொம்பளை பிள்ளைகள். எல்லாம் முழிச்சிக்கிட்டு இருக்காங்க. எப்படி கணக்கு? அல்லேலூயா. ஆமாம், ஸ்டீபன் லைசாக்கா குடும்பத்தில் 3, அப்புறம் நம்ம டல்சியக்கா ராஜேந்திரன் பேர் குடும்பத்தில் 3, சரியா? அப்புறம் சுந்தர்னே கலாக்கா குடும்பத்தில் 3, அப்புறம் தொர்ராஜ் பேர் சோந்தி சிஸ்டர் வீட்டில் 2. நமக்கு எல்லாம் ஆசீர்வாதம் நிரம்பா இருக்கு. அல்லேலூயா. ஆமாம், இப்போ அடுத்த ஜென்ரேஷன் ஒன்று உருவாகிருக்குது. மகேஷ் பேர் ரதி சிஸ்டர் குடும்பம். அல்லேலூயா. எல்லாமே நமக்கு ஆசீர்வாதம் கூடுதல் தான். அல்லேலூயா. அப்போ ஆம்பளை பிள்ளைகளும் பொம்பளை பிள்ளைகளும் இருக்கிற குடும்பம் பாக்கியம் பெற்றது. ஒருத்தங்க மட்டும் யோசிக்கிறாங்க, நான் எல்லாம் பையனாக பெற்று வச்சுருக்கேனே, நான் அப்படியே நான் இருக்க மாட்டேன், நான் என் மருமகளுக்கு மாமியாராக இருக்க மாட்டேன், தாயாக இருப்பேன், மாமியாராக இருக்க மாட்டேன், தாயாக இருப்பேன், அதனால என்ன நீங்கள் அக்யூஸ்ட் ஆக்கிறாங்கன்னு நினைக்கிறாங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அல்லேலூயா. நான் சொன்ன பொதுவான நீதி தானே, இன்றைக்கி அப்படி தானே இருக்குது. 2 பையங்களை பெற்று வச்சிருக்கிற ஒரு பிள்ளை தாய்க்கு அவன் பையனுக்கு ஒரு பிள்ளையை கட்டி கொடுத்தா பயப்பட வேண்டியதுக்கு பொம்பளை பிள்ளைகளை குறித்த காரியம் தெரியாமல் ஆயிருமோ நீ. அதே 3 பொம்பளை பிள்ளைகள் இருக்கிற இடத்துல 2 பெண் பிள்ளைகளை பெற்ற அந்த குடும்பத்தில் ஒரு மருமகன் வந்தா தன்னுடைய மகளை விட மருமகனை செல்லமாக பார்க்குறாங்க. எனக்கு ஒரு மகன் கிடைச்சிருக்கான்னு சொல்கிறாங்க. அல்லேலூயா. எனக்கு ஒரு மகன் கிடைச்சிருக்கா, மருமகனா நினைக்கல. என் மருமகன் இப்படி தான் இருப்பான், இப்படி தான் இருக்கும், நீ சமாளிச்சு போ மக்கான்னு சொல்கிறாங்க. அல்லேலூயா. எவ்வளோ எவ்வளோ சந்தோஷமாக போகுது. அல்லேலூயா. என்ன குறைவுகள் இருந்தாலும் அதை பெருசாக நினைக்கல. உங்கள் அப்பாவை விட மருமகன் நல்லவர்னு சொல்கிறாங்க. அல்லேலூயா.
ஆனால் பொம்பளை பிள்ளையை கட்டி கொடுத்தா பயந்து பயந்து இருக்கிறது, மிருகங்கள்கிட்ட கொடுத்தே போல. ஏன் இதை சொல்கிறோம்? அன்னாளின் வாழ்க்கை அவ்வளோ பெரிய வேதனையின் வாழ்க்கையாக இருந்தது, கண்ணீராக இருந்துச்சு. கர்த்தர் அந்த கண்ணீரை மாற்றினார். அல்லேலூயா. புதிய ஏற்பாட்டு சபையில் எடுத்து பார்த்தா ஒரு பாவியான ஸ்திரீயுடைய வாழ்க்கை மிகப்பெரிய கண்ணீரின் வாழ்க்கை, வேதனையான கண்ணீர். தன் வாழ்க்கையில் எப்படி ஆயிலும் தன்னுடைய பாவ பாரம் மாறணும், வேதனை மாறணும். அவள் செய்த பாவங்கள், அவள் வாழ்ந்த வாழ்க்கை அவளுக்கு பெரிய கண்ணீராக மாறிட்டு நினைச்சு அழுகிறான். இது ஒரு சாதாரண விஷயம் இல்லைங்க. பாவத்துக்கு மனசாட்சி கொடுக்குதே ஒரு தண்டனை, அது ஒரு பெரிய தண்டனைங்க. அதெல்லாம் என் லைஃப்பில் அதை உணர்ந்துருக்கிறேன், உண்மையாக சொல்கிறேன். வாழ்க்கையில் சம்டைம்ஸ் பாவம் சில மனுஷனுக்கு தண்டனை கொடுக்கும். பாவத்தின் சம்பளம் அப்படிங்கிற ஒரு தலைப்பு இருக்குது. பாவத்தின் சம்பளம் அது எப்படியெல்லாம் வரோங்கிறத என்னைக்காவது ஒரு நாள் உங்களுக்கு சொல்கிறோம். பாவத்தின் சம்பளம், அந்த சம்பளம் கிடைக்கும்போது, இப்போ நமக்கு சம்பளம் போடும்போது எப்படி எல்லாமோ சம்பளத்தை தர்றாங்க. அது மாதிரி பாவத்துக்கு ஒரு சம்பளம் கிடைக்கும் பாருங்க. அந்த சம்பளம் கிடைக்கும்போது பயங்கரமாக இருக்கு. அந்த சகோதரன் அந்த கண்ணீரை கர்த்தர் மாற்றினார். நாயின் ஒரு விதவை சொந்த மகன் இறந்து அழுதுகிட்டே போறாங்க. கண்ணீர், விதவை, புருஷன் இல்லை, இருந்த மகனை இறந்து போயிட்டான். கண்ணீர். கர்த்தர் அவள் கண்ணீரை மாற்றினார். அழாதே. அல்லேலூயா. உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக. இந்த காலை ஆராதனை எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் கண்ணீர் மாற்றப்பட்டு எனக்கு ஒரு சமாதானம் கிடைக்கும், எனக்கு சந்தோஷம் கிடைக்கும், எனக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும், எனக்கு ஆறுதல் கிடைக்கும். என் ஆண்டவராய் இயேசு அதுக்காக என்னை அழைத்தார். அல்லேலூயா. வேதத்தில் வாசிக்கும் போது வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. ஆகாரும் பிள்ளை அழுகிறாங்க. புருஷன் கூட இருந்து ஒரு பிள்ளையை பெத்த பிற்பாடு விரட்டி விட்டாரு. பெரிய ஐஸ்வர்யவான்க, எங்கேயாவது கொஞ்சம் போல பணத்தை கொடுத்து ஒரு இடத்தை கொடுத்து நீ இதை வச்சுக்கன்னு சொல்லி விட்டுருக்கலாம். ஒரு துருத்தி தண்ணி ஓடி அனுப்பி விட்டார். அல்லேலூயா. ஆகாரும் பிள்ளை அழுகிறாங்க. கர்த்தர் அவளுடைய கண்ணீரை கண்டார், கேட்டார். அல்லேலூயா. வேதத்தில் வாசிக்கும் போது ஏசப்பா கூட எபிரேயர்கள் நிருபத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லார், வெகு மனத்தாழ்மையோடு கண்ணீரோடு ஆண்டவராகிய இயேசப்பா தமக்கு உண்டான பயபக்தியோடு கூட பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடு ஏசப்பா கூட கண்ணீர் வடிக்கிற அனுபவம் இருந்திருக்கு. அல்லேலூயா. இந்த காலை ஆராதனையில் நம்முடைய பிரசங்கத்தின் தலைப்பு சமாதானம். ஏன் இதெல்லாம் சொன்னோம்? வாழ்க்கையில் சில நேரங்களில் கண்ணீரின் பாதைகள் நமக்கு அனுமதிக்கப்படுகிறது. அல்லேலூயா. கண்ணீரோடு விதைக்கிறோள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள். ஆகையினால இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, ஒருவேளை கண்ணீரோடு வேதனையோடு துக்கத்தோடு புலம்பலோடு மனக்லேசமான அனுபவத்தோடு குழப்பமான நிலவரத்தோடு என்ன செய்யலாம், யார் எனக்கு உதவி செய்ய முடியும், பிரச்சனை தீர்மானி நினைச்சா ஆண்டவர் சொல்றாரு, உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக. ஒரு தேவனுடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில் யாரோடு எப்படி சமாதானமாக இருக்கணும்? 4 காரியம். ஒன்று, வேதத்தில் வாசிக்கும் போது எபிரேயர்களுக்கு நிருபம் 2ஆம் அதிகாரம் 14வது வசனம், ரோமர் 5:1. இந்த வசனத்தின்படி எபிரேயர் 2:14, ரோமர் 5:1, கொலோசியர் 1:20. 3 வசனம் வாசிங்க. ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாயிருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும். 2 எபேசியர் 2:14 தானே? எபேசியர் 2:14. சாரி, எபிரேயர்னு சொன்னே தப்பு. எபேசியர் 2:14 வாசிங்க. எப்படியெனில் அவரை நம்முடைய சமாதான காரணராகி இருதிறத்தாரையும் ஒன்றாக்கி அவரே நம்முடைய சமாதானத்தின் காரணம். ரோமர் 5:1, கொலோசியருக்கு நிருபம் 1ஆம் அதிகாரம் 20வது வசனம் வாசிங்க. இதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 20வது வசனம். கொலோசியர் 1:20 வாசிங்க. அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி. போதும். அப்ப முதல்ல ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு, ஒரு மனுஷனுக்கு தேவனோடு சமாதானம். தேவனோடு சமாதானம். சமாதானம்னா என்ன? நிறைய அர்த்தம் இருக்கு. அதாவது மன கஷ்டம் இல்லாத, வருத்தம் இல்லாத, வேதனை இல்லாத பரஸ்பரமான உறவு. தேவனோடு சமாதானம்னா என்ன? பரஸ்பரமான உறவு. தேவனோடு நமக்கு என்ன இருக்கு? பரஸ்பரமான உறவு இருக்கு. சமாதானம் என்கிற வார்த்தைக்குள்ளே மனஸ்தாபமற்ற நிலவரம், மன்னிக்கப்பட்ட அனுபவம், ஐக்கியத்தின் அனுபவம், ஒரு இளைப்பாறுதலான அனுபவம், எந்த விதமான கசப்பு இல்லாத அனுபவம், எந்த விதமான வருத்தம் இல்லாத அனுபவம். இந்த வார்த்தைகள் எல்லாம் எதுக்குள்ள இருக்கு?
சமாதானம் என்கிற வார்த்தைக்குள்ள இருக்கு. தேவனோடு கூட மனிதனுக்கு சமாதானம் உண்டாக வேண்டி இருக்கு, அல்லது பிரிவினை இல்லாத ஒரு அனுபவத்தில் ஐக்கிய தொடர்பு வேண்டியதாக இருக்கிறது. இந்த சமாதானத்தை ஆண்டவராய் இயேசுப்பா தம்முடைய சிலுவையில் சிந்தின இரத்தத்தினால் உண்டாக்கினார். அல்லேலூயா. 2 தெய்வ பிள்ளையுடைய சமாதானத்தின் அனுபவத்தை குறித்து வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. நமக்குள்ளே சமாதானம். கொலோசியர் 3:15 வாசித்தார். தெய்வ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆழக்கடவது. நமக்குள்ளே சமாதானம், நமக்குள்ளே சமாதானம். நமக்குள்ளே சமாதானம் என்று சொல்லும் போது அர்த்தம் என்ன? எந்த விதமான பயம், எந்த விதமான அதைரியம், எந்த விதமான அவிசுவாசம், எந்த விதமான கலக்கம், எந்த விதமான திகில் நமக்குள்ளே இல்லாமல் எந்த எதிர்மறையான சூழ்நிலை மத்தியிலும் நாம் சமாதானமாக, நம் வாழ்க்கையில் தைரியமாக, நம்முடைய வாழ்க்கையில் நம்பிக்கையாக, நம்முடைய வாழ்க்கையில் விசுவாசமாக வாழ்கிற அனுபவம் நமக்குள்ளே சமாதானம். அல்லேலூயா. பதட்டம் இல்லாத நிலவரம், பயம் இல்லாத நிலவரம், நம்முடைய வாழ்க்கையில் அதைரியம் இல்லாத நிலவரம், இது நமக்குள்ளே ஒரு சமாதானம். உங்கள் இருதயங்களை தெய்வ சமாதானம் ஆழக்கடவது. தெய்வீகமான சமாதானம். சூழ்நிலை எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம். நம்முடைய ஆண்டவராக இயேசுப்பா சிலுவையிலும் சமாதானத்தோடு கூட ஜீவனை விட்டார். அல்லேலூயா. மரணமே நம்மை சந்திக்கிறதா இருந்தாலும் நமக்குள்ளே சமாதானம். அல்லேலூயா. ஒருவரோடு ஒருவர் சமாதானம். வேதத்தில் வாசிக்கும் போது வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. மார்க்கு சுவிசேஷம் 9:50 வாசித்தான். மார்க்கு சுவிசேஷம் 9:50 வாசிங்க. உப்பு நல்லதுதான், உப்பு சாரமற்று போனால் அதற்கு எதினால் சாரம் உண்டாக்குவீர்கள். உங்களுக்குள்ளே உப்புடையவர்களாயிருங்கள், ஒருவரோடு ஒருவர் சமாதானம் உள்ளவர்களாயும் இருங்கள். உங்களுக்குள்ளே உப்புடையவர்களாயிருங்கள், ஒருவரோடு ஒருவர் சமாதானம். யாரை பார்த்தாலும் பிரைஸ்ல நல்லா இருக்கிறீங்களா? யார்கிட்ட ஐக்கிய குறைவில்லை, யார்கிட்ட கசப்பு இல்லை, யாரையும் நம்ம வெறுக்கக்கூடிய அனுபவம் இல்லை. பிரைஸ்ல நல்லா இருக்கிறீங்களா? ஸ்தோத்திரம். காட் பிளஸ் யூ. அதுக்காக யார்ட்டையும் போய் வழியும் வேண்டாம், நல்லா இருங்க. பிரைஸ்லா ரைட், ஓகே. ஜென்யூனாக நடந்துக்கணும். அல்லேலூயா. என் லைஃப்பில் கடந்த நாட்களில் கன்னியாகுமரியில் ஒரு சின்ன ஒரு ஃபேமிலி இது செய்யும்போது தகப்பனாரும் மகளும் கோவப்பட்டதில் வச்சு எனக்கு வருத்தம். அதனால் அவங்கள்ட்ட பேசுகிறதுக்கு கொஞ்சம் யோசனையாக இருந்தேன். எவ்வளோ கோவப்படுறாங்களே, நம்ம சொல்லியும் கேட்கலையே அப்படின்னு சொல்லி வருத்தம். ஆனால் எனக்கு அவங்கள்ட்ட பேசலையே அப்படிங்கிற ஒரு மனசுக்குள்ளே ஒரு கஷ்டம் இருந்தது. நல்ல ஐக்கியம் இல்லைன்னு 2 பேரையும் 2 சந்தர்ப்பத்தில் நான் பார்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. சரி, அந்த நேரம் அவங்கள பார்த்து பிரைஸ் லார்ட் பிரதர், பிரைஸ் லார்ட்மா அப்படின்னு சொல்லியிருந்தேன்னா எனக்கு மனசுக்கு இதாக இருந்திருக்கும். 2 சந்தர்ப்பத்தை நான் தவிர்த்துட்டேன். அவங்க பக்கம் செய்தது சரி தப்பெல்லாம் இல்லை. இப்போ எனக்கு அவங்கள்ட்ட ஒப்புரவாகணும். கடந்த நாளில் அங்கே கன்வென்ஷனுக்கு போனேன். அந்த பிரதர் கன்வென்ஷனுக்கு வந்தாங்க. கன்வென்ஷன் முடிஞ்சோடனே ஓடி போனேன். பிரைஸ் லார்ட் பிரதர், சோத்ரம் அப்படின்னு கை கொடுத்தேன். அவங்க பிள்ளை வந்தாங்க, குழந்தையை தூக்கிட்டு, நல்லா இருக்கிறியாம்மா? அல்லேலூயா. ஒருவரோடு ஒருவர், ஒருவரோடு ஒருவர், ஒருவரோடு ஒருவர் சமாதானம். ஒருத்தங்க மேலே மன கஷ்டம் இருக்குமானா உன் பலிபீடத்துக்கு நீ போகிறதுக்கு முன்னால் காணிக்கை என்ன செய்யணும்? ஆமாம், காணிக்கையை செலுத்துறதுக்கு முன்னால் காணிக்கையை வச்சுட்டு போய் ஒப்புரவாயிட்டு வந்து என்ன செய்யணும்? ஆமாம், ரொம்ப கவனமாக இருக்கணும். ஒருவரோடு ஒருவர் ஐக்கியம் ரொம்ப முக்கியம். இந்த வியாதி நேரங்களெல்லாம் சுகத்தை பெற்றுக்கொள்ளணும்னா ஒருவரோடு ஒருவர் ஐக்கியம் ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. நிறைய வியாதிக்கு காரணம் நம்முடைய வாழ்க்கைக்குள்ளே சிலர் மேலே இருக்கிற கசப்பு, சிலர் மேலே இருக்கிற வெறுப்புணர்வுகள் காரணமாய் மாறுகிறது. ஒருவரோடு ஒருவர் சமாதானம். மாமியார் மரும சண்டையோடு வாழ பழகிட்டீங்கன்னா வியாதி உங்களை விட்டு போகவே செய்யாது. அல்லேலூயா. நம்ம அடிக்கடி சொல்லுவோம், நிறைய மருந்து நிறைய வியாதியை சுகமாக்கவே செய்யாது. அல்லேலூயா. ஆமாம், ஒருவருக்கு ஒரு ஐக்கியமாக வந்துட்டாலே வியாதி மாறிடும். அல்லேலூயா. ஆமாம், என் லைஃப்லலாம் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து சில வருஷங்கள் எனக்கு யார்ட்டையும் கசப்பு இருந்திருக்கா, மன்னிப்பு கேட்டிருப்பேன். ஆனாலும் சில வியாதிகள் பலகீனங்கள் வந்தோடனே அவங்கள்ட்ட போய் மறுபடியும் ஒப்புரவாயிருக்கேன். அல்லேலூயா. வேதத்தில் வாசிக்கும் போது எபிரேயர்கள் நிருபத்தில் வாசித்தா, எபிரேயர் 12:14 வாசிக்கும் போது, எபிரேயர் 12:14 வாசிக்கும் போது வாசிங்க. யாவரோடும் சமாதானமாய் இரு. யாவரோடும் சமாதானம். யாவரோடும் அப்படின்னா அர்த்தம் என்ன? எங்க போனாலும் சமாதானத்துக்குரிய எண்ணம் தான் இருக்கணும். யாவரோடும் என் வாழ்க்கை அனுபவத்தில் உங்களுக்கு சொல்றேன். சம்டைம்ஸ் ரோட்டில் போகும்போது நான் கரெக்டாக போனாலும் யாராவது வர்றவங்க சரியாக வரலன்னா எரும மாடு
அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தை முன்னால் மாங்காய் மண்ணே, இப்போ எருவ மாடு, இப்போ அந்த வார்த்தை வெளியே வராது. இப்படி நான் சொன்னால் அவன் போகும்போது மனசில் இருக்கிற சமாதானத்தை இழந்துட்டு போவான். ஏன் கணக்கில் சொன்னா அல்லேலூயா. ஒருவேளை நான் ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டுடலாம், ஆனால் அவன் நினச்சிட்டு போவான், இந்த பாஸ்டர் இந்த ஊழியக்காரர் எரும மாடுன்னு சொல்லிட்டார். நான் சொன்னது உங்களுக்கு புரியுதா? நிறைய விளக்கம் இருக்குது. என் கணக்கில் எனக்கு உள்ளதில் யாவரோடும் ஆண்டவர் ஆயினாலே எனக்கு உணர்த்துவாங்க, நீ என் பிள்ளை, நீ சமாதானத்தோடு போகிறா. வாரவங்க எவ்வளோ வேதனையோடு வருவாங்க, அவங்கள வார்த்தையும் செயலும் சமாதான குறைவு என்ன செய்யக்கூடாது, உண்டாக்கிடக்கூடாது. நான் சொன்னது உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு ஒரு ஆட்டோக்காரர் வருவாங்க. ரீசெண்டாக ஒரு அதிகாரிகளெல்லாம் கூட ஒரு ஆட்டோவில் ஏறினாங்க. நம்ம நாகர்கோவில் கோட்டார் ஸ்டேஷனில் இருந்து இங்கே வர்றதுக்கு 250 ரூபா கேட்டாங்க. நான் சொன்னேன், எங்க அதில் வர்றதில் ஒருத்தர் IPS அதிகாரி, சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வேலை செய்தவங்க அப்படின்னு. உடனே 200 ரூபா தாங்கன்னேன். எனக்கு 150 ரூபா போதும். நான் சொன்னேன், சரி பிரதர், உங்களுக்கு 50 ரூபா கூட தர்றதில் பிரச்சனை இல்லை, நீங்கள் கூட்டுவாங்க அல்லேலூயா. இங்கே வந்த உடனே அவங்கள்ட்ட நம்ம சொல்லியிருக்கலாம், இல்லை சில இடங்களில் 10 ரூபா கூட கேட்பாங்க. அந்த 10 ரூபாய்க்கு நம்ம மன கஷ்டப்பட்டோன்னா சமாதானம் என்ன செய்கிறோம், அவங்கள நம்ம இனி பார்க்க வேண்டிய அவசியம் இருக்காது, அவங்க நம்மளை பார்க்க வேண்டிய அவசியம் இருக்காது. ஆனால் நம்ம நிமித்தம் அவங்க வேதனை என்ன செய்திடக்கூடாது, யாவரோடும் சமாதானம். இது ஏன் வாழ்க்கையின் அனுபவத்தில் உள்ளது. எங்கும் எங்குள்ள சூழ்நிலையிலும் என் நிமித்தம் ஒரு ஆள் வேதனையோடு போகிற நிலவரம் வராதபடிக்கு நான் யாவரோடும் சமாதானமாக இருக்கேன் அல்லேலூயா. அதனால் சில நேரங்களில் பார்த்தா பிரச்சனைக்குரிய சூழ்நிலை வந்த உடனே சிரிக்க ஆரம்பிச்சிடும். யாவரோடும் சமாதானம். இந்த தெய்வ சமாதானத்தை பெற்றுக்கொள்வதற்கு வேதத்தில் நிறைய வழி இருக்குது. அதில் ஒரு 7 வழியை உங்களுக்கு சொல்கிறோம், சரியா? ஒரு அரை மணி நேரம் பிரசங்கம் புரிகிற அளவுக்கு நீங்கள் புரிஞ்சிடும். முதலாவது, நல்ல தெய்வ சமாதானத்தை பெற்றுக்கொள்வதற்கு முதல் வழி கொலோசியர் 1:20. கொலோசியர் 1:20 வாசிங்க. அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி, அவர் சிலுவையிலே சிந்தின இரத்தத்தினாலே முதல் சமாதானம் எப்படி கிடைக்குது? ஏசப்பாவின். அப்ப ஆண்டவருடைய இரத்தம் எதுக்கு தேவைப்படுதுன்னா பாவ மன்னிப்புக்கு ஏதுவாக. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி. அப்போ ஒரு தேவனுடைய பிள்ளையின் வாழ்க்கையில பாவம் சமாதான கேட கொண்டு வரும். அப்ப ஆண்டவருடைய இரத்தம் வரும்போது இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சமாதானத்தை உண்டாக்குகிறது. மேக் ரெடி பண்ணிக்கிட்டே இருக்கும். அதாவது புது உடன்படிக்கை ரத்தம் தெய்வ சமாதானத்தை. ஜீவியத்தில் ஒரு குறை வந்தோடனே, குற்றம் வந்தோடனே, ஆண்டவரே என்ன மன்னிங்கய்யா, அவங்க ரத்தத்தினால கழுவுங்க ஏசப்பா அப்படின்னு சொல்லி நம்முடைய வாழ்க்கையில் ஒப்பு கொடுக்கும் போது ஆண்டோடைய ரத்தம் சமாதானத்தை உண்டாக்குறது அல்லேலூயா. நிறைய ஊழியக்காரங்க தெய்வ பிள்ளைகள் சொல்லியிருக்கிறாங்க, நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டா ஜோம் பண்ண கூட எனக்கு மனசு வராது, வேதம் வாசிக்கிறதை கூட மனசு வராது. அப்போ அவங்க என்ன செய்திருக்கணும்? வெளியே போகிறோம், ஒரு செருப்பில் அழுக்கப்பட்டுட்டு உடனே என்ன செய்கிறோம்? என்ன செய்கிறோம்? கழுவுறோம். நல்ல ஒரு புது செருப்பு போட்டு போகிறீங்க, தெரியாமல் ஒரு இடத்துல அசுத்தத்தில் கால் பட்டுட்டு, கால் இல்லை செருப்பு தான் பட்டுச்சு, ஆனால் அந்த செருப்பு உடனே என்ன செய்வோம்? கழுவிடும். கழுவி அதை சுத்தப்படுத்திட்டா, அல்லது நம்முடைய காலை கழுவி சுத்தப்படுத்திட்டா, அல்லது ஒரு துணியில் ஒரு கரைப்பட்டுட்டா அதை கழுவி சுத்தப்படுத்திட்டா, துவச்சி சுத்தப்படுத்திட்டா, நமக்கு ஒரு சமாதானம் வருது அல்லேலூயா. இப்படி ஏசப்பாவின் இரத்தத்தினால நம்முடைய வாழ்க்கைக்குள்ள சமாதானம் கிடைக்கி. அந்த ஆண்டோட இரத்தம் எதை செய்து நமக்கு சமாதானத்தை கொடுக்கிறது? நம்மை கழுவி சுத்திகரித்து சமாதானத்தை கொடுக்கிறது அல்லேலூயா. தம்பி ஒரு 10 நிமிஷம் வேணா கூட இருந்துட்டு போங்க. அப்போ அதை கழுவி நம்மை சுத்திகரிக்கிறது அல்லேலூயா. ஆமாம், அப்போ இன்னொரு 10 நிமிஷம் கழிச்சு போங்க. அப்போ ஆண்டோடைய பிள்ளைகளுக்குள்ளே இயேசுப்பாவின் ரத்தம் நம்மை கழுவி சுத்திகரித்து. அங்கே போய் உட்காருமாக்கா, அதில் உட்கார்ந்து கேட்டு போங்க, ஒரு 10 நிமிஷம் கூட இருக்கும். இன்றைக்கி ஆண்டோடைய கிருபையினால அந்தாசிஸ்ட் பலகீனமாக இருக்கனால அன்பின் விருந்து வெளியே தான் ஒழுங்கு பண்ணியிருக்கு. அதை வாங்கிட்டு வர்றதுக்காக தான் நீங்கள் சாப்பிட்டு கூட்டம் முடிஞ்ச உடனே சாப்பிட்றீங்க. சரி, ரைட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாட்டும். இப்போ இந்த இடத்துல நமக்கு வேதம் அவருடைய ரத்தத்தினால் நமக்கு சமாதானத்தை தருகிறது. அதனால ஆவிக்குரிய தெய்வ பிள்ளைகள் ஜீவியத்தில் ரொம்ப கவனமாக இருங்க, ரொம்ப உணருங்க. நம்முடைய லைஃப்பில் தெய்வ சமாதானத்துக்கு ஏதுவாய் சிந்திங்க அல்லேலூயா. என்ன சிந்திக்கணும்? ஆண்டவரே உங்கள் ரத்தத்தினால என்ன கழுவி எப்போதும்
நம்ம கழுவப்படும் போதே நமக்கு ஒரு சுத்தம் சமாதானம் உண்டாயிரும். அது நம்ம எல்லாருக்குமே இந்த அனுபவம் இருக்கு. அல்லேலூயா. ஆமாம், பாவ மன்னிப்பு நிச்சயம் நம்ம எல்லாருக்கும் இருக்கணும். அது வந்துட்டாலே மரணத்தை குறித்த பயம் இருக்காது. அல்லேலூயா. ரொம்ப முக்கியம். அது நீங்கள் எப்பேற்பட்ட பாவியாக இருந்தாலும் ஒரு நாள் ராத்திரி தூங்க போகிறதுக்கு முன்னால் எப்பவுமே இருக்கணும். தூங்க போகிறதுக்கு முன்னால் உங்களுடைய இருதயம் ஆண்டவருடைய இரத்தத்தினால் சமாதானமாக்கப்பட்ட இருதயமாய் மாறிடணும். அல்லேலூயா. 2, சமாதானம் எப்படி நமக்கு கிடைக்கிறது அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுது. வேதத்தில் வாசிக்கும் போது வேதம் நமக்கு சொல்லி கொடுக்கிறது. சங்கீதம் 119 165 119 165 வாசிங்க. உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரல் இல்லை. அப்போ உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த நல்ல வேதம் வாசிக்கும், நேசித்து வாசிக்கும். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றை விட வேதத்தின் மேல் நமக்கு ஒரு பிரியம் இருக்கும். இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்போ வேதத்தை நம்ம எவ்வளவு நேசித்து வாசிக்கிறோமோ, கடமைக்காக இல்லை, கடமைக்காக செய்ய முடியும். அல்லேலூயா. நம்முடைய தெய்வ பிள்ளைகள் சிலர் வேலைக்கு போவாங்க, சிலர் வாகனம் ஓட்டி பிழைக்கிறாங்க. மழை நேரம் வாகனத்தை கொண்டு போனால் சில நேரங்களில் ஆட்கள் கிடச்சிரும். ஆனால் வேறு வழி இல்லை, வீட்டில் இருந்தால் நல்லா இருக்கும், சரி என்ன செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு வாகனத்தை கொண்டு போவாங்க. சில நல்ல வெயில் நேரம் வண்டியில் போகிறதே கஷ்டமாக இருக்கும், ஆனால் வேறு வழி இல்லை, வாகனத்தை ஓட்டி பிழைக்கணும், இந்த வேலையை செய்யணும்னு நினைப்பாங்க. அப்படி இல்லை, நம்ம வேதத்தை நேசித்து வாசிக்கணும். அல்லேலூயா. இந்த வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு எவ்வளோ சமாதானம், மிகுந்த சமாதானம். இல்லை, ஏசாயா 58:18 வாசித்தா, ஏசாயா 58:18 வாசித்தா, ஆயன் கற்பனைகளை கவனித்தாயானால் உன் சமாதானம் நதியை போல இருக்கு. அப்படிதானே எழுதியிருக்கு ஏசாயால தானே. 48:18 சாரி, ஏசாயா 48:18 ஏசாயா 48:18 வாசிங்க. என் கற்பனைகளை கவனித்தாயானால் நலமாயிருக்கும், என் கற்பனைகளை கவனித்தாயானால் நலமாயிருக்கும், நலமாயிருக்கும். அப்பொழுது உன் சமாதானம் நதியை போலும். எவ்வளவு இருக்கும் உன் சமாதானம்? எப்படி இருக்கும்? நதியை போல இருக்கும். அப்ப வேதத்தை வாசிக்கிறதும் தேவனுடைய கற்பனைகளை கண்காணிக்கிறது, கற்பனைகளை கை கொள்வதும் நமக்கு மிகுந்த சமாதானத்தை கொடுக்கிறது. அல்லேலூயா. அப்போ 2வது தெய்வ சமாதானம் எப்படி கிடைக்கும்? எப்படி கிடைக்கும்? நல்லா வேதத்தோடு நம்முடைய ஐக்கியம், வேதத்தோடு நம்முடைய வாழ்க்கை இருக்குமானால் நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கும்? சமாதானமாக இருக்கும். வேதம் ஒரு பெரிய வெளிச்சம். வேதம் நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான நல்ல ஆகாரம். அல்லேலூயா. வேதம் நம்மளை நல்லா கைட் பண்ணுற ஒன்று. அல்லேலூயா. ஆமாம், எந்த சூழ்நிலையில் என்ன செய்யணுங்கிறத வேதம் நமக்கு என்ன செய்யும்? சொல்லி கொடுக்கும், அதை நம்ம செய்ய வைக்கும். ரைட். 3 வேதத்தில் வாசிக்கும் போது வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. ரோமர் 2ஆம் அதிகாரம் 10வது வசனத்தின்படி, ரோமர் 2:10 வாசித்தால் வாசிங்க. முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் எவன் நன்மை செய்கிறானோ அவனுக்கு மகிமையும் கனமும் சமாதானமும் உண்டாகும். நல்ல நன்மை செய்யணும். என்ன செய்யணும்? நன்மை செய்யணும். நன்மை செய்யறத சோர்ந்து போகக்கூடாது. நன்மை செய்யும் போது மற்றவங்கள்ட்ட அதுக்கு நன்றி கூட என்ன செய்யக்கூடாது? நன்றி அறியாதவர்களுக்கு கர்த்தர் நன்மை செய்தார், துரோகிகளுக்கு கர்த்தர் என்ன செய்தார்? நன்மை செய்தார். உங்கள் பிதா பூரண சற்குணராய் இருப்பது போல நீங்களும் பூரண சற்குணராய் இருக்க கடவீர்கள் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போ நன்மை செய்யணும். நல்லோர் மேலும் தீயோர் மேலும் நீதியின் சூரியனை உதிக்க பண்ணுகிறார். அப்போ நன்மை செய்யணும். எதை வேணாலும் நன்மையா செய்யலாம். அல்லேலூயா. ஆமா, தானம் தர்மம். தர்மம் என்பது இருக்கிறதுல எடுத்து கொடுக்கிறது. தானம் என்பது எனக்கு உள்ளதை நுள்ளி கொடுக்கிறது. இரத்த தானம். எப்படி? இரத்த தானம். எனக்கு உள்ள இருக்கிறதை நான் என்ன செய்கிறேன்? கொடுக்கிறேன். தர்மம் என்னிடத்தில் இருக்கிறதை கொடுக்கிறேன். தானம் என்னை கொடுப்பதற்கு அடையாளம். அல்லேலூயா. ஆவிக்குரிய தெய்வ பிள்ளைகள் நன்மை செய்கிறதுக்கு நல்லா பழகணும். அதில் ஒரு சந்தோஷம் இருக்குது தெரியுமா? அதில் ஒரு மகிமை இருக்குது தெரியுமா? நீங்கள் டெய்லி ஒரு நன்மை செய்துட்டு வந்து படுத்து பாருங்கள், ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அல்லேலூயா. அதுக்கெல்லாம் நிறைய விளக்கங்கள் இருக்குது. அல்லேலூயா.
ஒரு முறை ஒரு மனுஷன் எனக்கு மனதில் தோன்றனால சொல்கிறேன், நீங்கள் அப்படி இருக்கணும் இல்லை, ரோட்டில் நின்றுட்டு வண்டி இப்படி ஆயிட்டு ஒரு 50 ரூபா தந்தீங்கன்னா நான் பெட்ரோல் போட்டு போயிடுவேன். நாங்கள் சரி நீங்கள் வாங்க, ரூபா கையில் கொடுக்க விருப்பம் இல்லை, சரி வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கூப்பிட்டு போனேன். கூப்பிட்டு போய் அவங்களுக்கு ஒரு 100 ரூபாய்க்கு பெட்ரோல் போட சொல்லி பார்த்தேன். சரி இன்றைக்கி சாப்பாட்டுக்கும் அவங்களுக்கு கொடுத்து போங்க பிரதர், ஒரு 100 ரூபா கூட கொடுத்து, என் கையில் காசு இருந்ததுனால அப்படின்னு நினச்சிடாங்க, ஆண்டோடைய கிருபையில 100 ரூபா கொடுத்து எங்கேயாவது சாப்பிட்டு போங்க. மனசுக்கு எப்படி இருந்திருக்கோன்னு நினைக்கிறீங்க? பெருமைலாம் கிடையாது, அல்லேலூயா, ஒரு பெரிய சந்தோஷம், அல்லேலூயா. நன்மை செய்கிறதுல ஒரு பெரிய சந்தோஷம், சமாதானம் இருக்குது, அல்லேலூயா. நன்மை செய்யும் போது ஒரு சமாதானம் நம்ம இருதயத்தை ஆளுக செய்யும், அல்லேலூயா. அதுவும் எப்படி சொல்லித்தாரது, குடும்பத்துக்குன்னு நீங்கள் செய்கிறத விட அதுக்கு அடுத்த பக்கமாக நீங்கள் செய்யணும், அதான் ரொம்ப முக்கியம், அல்லேலூயா. அதை நீங்கள் செய்யும்போது நன்மை செய்ய திராணி இருக்கும்போது அதை செய்யத்தக்கவளுக்கு செய்யாவிட்டால் பாவம், அல்லேலூயா. ஆண்டோடைய பிள்ளைகள் நன்மை செய்யும் போது மிகுந்த சமாதானம் இருக்குது, நல்ல சமாதானம் இருக்குது. ராத்திரி தூங்கும் போதெல்லாம் நிம்மதியாக தூங்கலாம். என்னால் ஆவிக்குரிய தெய்வ பிள்ளைகள் பழகி கொள்ளுங்க. அதுவும் இந்த நன்மை செய்கிறதுல வரக்கூடிய சமாதானம் சரீரத்துக்கு நல்ல சுகத்துக்கு ஏதுவாக இருக்குது, அல்லேலூயா. இந்த ஏழைகளுக்கெல்லாம் செய்யும்போது சிலர் பாருங்கள், ஒரு 10 ரூபா 50 ரூபா ஒரு ஆட்டோக்காரங்களுக்கு கொடுக்க சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஆஸ்பத்திரியில் போய் கணக்கில்லாமல் பணத்தை கொடுக்க வேண்டியது இருக்கும். ஆனால் இது செய்வாங்க. இவ்வளோ போல் இருக்கும். ஒரு துணி கடையில் போய் அந்த சின்ன பிள்ளைகளுக்குள்ள துணியை 1500 ரூபா 2000 ரூபாய்க்கு எடுக்கும்போது குறையுமான்னு கேட்குறதுக்கு வாய்ப்பே இருக்காது, அல்லேலூயா. ஆனால் சின்ன சின்ன விஷயத்தில் வீட்டுக்கு முன்னால் ஒருத்தங்க ஒரு காய்கறி கொண்டு வந்திருப்பாங்க, ஒரு கீரை கொண்டு வந்திருப்பாங்க. எவ்வளவுமா கீரைன்னு கேட்பாங்க. 20 ரூபா. என்ன 20 ரூபா சொல்லிடுறீங்க? அங்கே சந்தைக்கு போனால் 10 ரூபாய்க்கே கிடைக்கும். நான் நீங்கள் 20 ரூபாய்க்கு வாங்குங்கிறதுக்கு சொல்லலை. அந்த ஒரு வீட்டு நிலவரம் சரியில்லாமல் தான் அந்த தாயார், அதுவும் இந்த கீரை கொண்டு வரவங்களெல்லாம் பாருங்கள், இந்த வயதான தாயார் மாதிரி ஒரு பையில் வச்சுட்டு பிழைப்புக்காக வருவாங்க. நீங்கள் கவனித்து பார்த்துருக்கீங்களா? அவங்களுக்கு அந்த 20 ரூபா, நம்ம அவங்க கீரை விற்காட்டால் கூட அந்த 20 ரூபா கொடுக்கணும். அந்த கீரையை காலையிலே வாங்கி அதை அவங்க கொண்டு வராங்களே, அவங்களுக்கு அந்த 20 ரூபாய் கொடுத்தா, 20 ரூபாய்க்கு கொடுத்து தண்ணி வேணுமான்னு கேட்டு பாருங்கள். அவங்க மனசில் நினச்சி போட்டுவாங்க, மகராசி நல்லா இருக்கட்டுன்னு சொல்லி, அல்லேலூயா. எங்கள் ஒரு மீனை சுமந்துட்டு வராங்க. அவங்க குடும்பமே சரியில்லாததுனால, அந்த வீட்டுக்காரர் சரியாக இல்லாததுனால தானே அந்த சகோதரி ஒரு 1000 ரூபாய்க்கு மீனை வாங்கி அதில் ஒரு 500 ரூபா லாபம் பார்க்க கொண்டு வருவாங்க. சந்தையில் 50 ரூபாய்க்கு 15 சாலை விற்கி நீங்கள் என்ன 10 சாலை தாரீங்க? இவங்க வீட்டை தேடிலாம் கொண்டு வந்திருக்கிறாங்க, அல்லேலூயா. வீட்டு நடையிலெல்லாம் நிற்கிறாங்க, அல்லேலூயா. சிஸ்டர் தாங்க சிஸ்டர், நீங்கள் நஷ்டப்படாமல் இருக்கிறதுக்கு தாங்க. அன்னைக்கு அந்த சகோதரிக்கு ஒரு 50 ரூபா உங்களால் கிடைக்கிறதுல என்ன தப்பு வந்துட்டுன்னு நான் கேட்குறேன், அல்லேலூயா. எவ்வளோ தூரத்துலேருந்து அந்த மீன் பாத்திரத்தை எடுத்து சுமந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. இப்படி இந்த சமுதாயத்தில் எத்தனை ஏழப்பட்ட ஜனங்கள் இருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் டெய்லி உங்கள் மூலம் ஒரு 10 ரூபா 20 ரூபா 50 ரூபா நீங்கள் செலவழித்து பாருங்கள், உங்கள் ஆத்மாவில் ஒரு சமாதானம் இருக்குது, அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு ஹோட்டலில் போய் 1000 ரூபாய்க்கு 1500 ரூபாய்க்கு நீங்கள் சாப்பிட்றீங்க. ஆனால் அந்த ஹோட்டலில் ஒரு சர்வர் இருப்பான், அவனுக்கு ஒரு 500 ரூபா 600 ரூபா தான் சம்பளம் இருக்கும். நீங்கள் சாப்பிட்டுட்டு போகும்போது அந்த ஒரு சகோதரன் உங்கள் மனசில் நினச்சி ஒரு 20 ரூபா ஒரு 50 ரூபா கொடுத்துட்டு போங்க. அந்த சகோதரனுடைய இறுதி அன்னைக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நீங்கள் 1500 ரூபா பில்லு கட்டின ஓனருக்கு உங்களை தெரியாது, அந்த மேனேஜருக்கு உங்களை தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அடுத்த முறை நீங்கள் அந்த ஹோட்டலுக்கு போகும்போது அந்த சர்வர் இருந்தால் நீங்கள் கொடுத்த 20 ரூபாய்க்கும் நீங்கள் கொடுத்த 50 ரூபாய்க்கும் சந்தோஷமாக அவங்கள வரவேற்பான், அல்லேலூயா. அன்றைக்கு அவனுக்கு ஒரு பெரிய சந்தோஷமாக இருக்கும். அப்படி அவனுக்கு அந்த வீட்டு செலவுக்கு அன்னைக்கு அந்த ஹோட்டலில் வேலை செய்யும்போது ஒரு 200 ரூபா 300 ரூபா கிடச்சா, ஒரு நல்ல சகோதரனாக இருந்தால், ஒரு நல்ல சகோதரியாக இருந்தால் அதை வீட்டுக்கு கொண்டு போகும்போது இன்னைக்கு 300 ரூபா டிப்ஸு கிடச்சி 200 ரூபா டிப்ஸு கிடச்சின்னா அவங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம் இருக்கும், அல்லேலூயா. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? நன்மை செய்கிறதுக்குரிய வழியை உங்களுக்கு சொல்லித்தரேன், அல்லேலூயா. எப்போதும் ஏழைகளை பாருங்கள் தெய்வ பிள்ளைகளே, அவங்க எந்த நிலவரத்தில் இருக்காங்கன்னு ஆவியில் உணருங்க, அல்லேலூயா. அவங்களுடைய சரீர நன்மைக்குரிய நன்மைகளை நீங்கள் செய்யுங்க, அல்லேலூயா. எழுத்தின்படி செய்யுங்க. ஏதோ வசனத்தை பேசுகிறது அப்படி இல்லைங்க. வசனம் அன்னைக்கு என் போன்ற எத்தனையோ ஊழியக்காரன் பேசி அவன் வாழ்ந்துகிட்டு இருக்கான், அது இல்லைங்க. இப்படிப்பட்ட நன்மைகளை செய்யுங்க, அல்லேலூயா.
நாங்கள் சில இடத்துக்கு போகும்போது சில கூட்டங்கள் முடிஞ்சு சில தெய்வ பிள்ளைகள் போவாங்க, காரில் இடம் இருந்தால் ஏறுறீங்களான்னு ஏற்றிட்டு கூப்பிட்டு போவோம். அல்லேலூயா. நன்மை செய்யுங்க. பஸ்ஸில் போகும்போது பாருங்கள், உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் ஒரு வயதான ஒரு அம்மா வருவாங்க, அவங்கள யாருமே சீட்டில் உட்கார வைக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க துணி சரி இருக்காது. நீங்கள் இருக்கிற சீட்டில் உட்கார வச்சா கூட மற்றவங்களுக்கு கோபம் வரும். ஆனால் நீங்கள் ஒன்று யோசிக்காங்க, எழுந்திரிச்சிட்டு அந்த வயதான ஐயாவை அந்த வயதான அம்மாவை உட்காருங்கன்னு சொல்லுங்கள். அல்லேலூயா. எங்கள் ஒரு பஸ்ஸில் முதியோருக்காக ஊனமுற்றோருக்காக ஒரு சீட்டு ஒதுக்கி போட்டிருக்கிறாங்க. ஒரு வாகனத்தில் அரசாங்கம் அதை செய்திருக்கு. ஆனால் உங்கள் இருதயமும் என் இருதயமும் அப்படிப்பட்ட அனுபவம் இருக்குதான்னு ஆராய்ந்து பாருங்கள். அல்லேலூயா. நன்மை செய்கிறவர்களுக்கு தெய்வ சமாதானம் இருக்கும். அல்லேலூயா. ரைட்டா? அவனவன் கிரியை அவன் கூட போகும். இந்த பூமியில செய்கிற நன்மையின் கிரியை தான் பரலோகத்துக்கு போகும். அல்லேலூயா. 4 எங்க எப்படி சமாதானம் கிடைக்குது? வேதத்தில் வாசிக்கும் போது வேதம் சொல்லுது. ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 6வது வசனம். ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 6வது வசனம். மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானம். ஆவியின் சிந்தை எப்பவும் ஜீவியத்தில் ஆவிக்குரிய சிந்தை. இன்னைக்கு நம்ம கேட்டோம், எல்லாம் நன்மைக்கு. ஒரு ஸ்பிரிச்சுவல் மைண்ட், ஆவிக்குரிய சிந்தை. என்ன தீமையும் கத்த நன்மையா மாற்றுவார். அல்லேலூயா. என் காலம் தேவனுடைய கரத்தில் இருக்கு, சாவ மாட்டேன். அல்லேலூயா. நான் வாழணுங்கிறத நிர்ணயிச்சிருக்க தேவன். அல்லேலூயா. ஆமா, என் மரண நாள் அவர் தான் நிர்ணயிச்சிருக்க. அல்லேலூயா. நாட்கள் வரும் வரைக்கும். ஆமா, 930 வருஷம் பாவம் செய்த ஆதாமே வாழ வச்ச ஆண்டவர். அல்லேலூயா. என்னையா கொண்டு விடுவார். அல்லேலூயா. ஆவிக்குரிய சிந்தை. நடக்குமா நடக்காதா, சந்தேகம், அவிசுவாசம், அதைரியம், அவநம்பிக்கை, பயம், திகில், என்ன நடக்கும் ஏது நடக்கும், ஐயோ என்ன, ஆவிக்குரிய சிந்தை. அல்லேலூயா. எதுலையும் நன்மையை பார்க்கக்கூடிய சிந்தை. அல்லேலூயா. கர்த்தர் எனக்கு நன்மையை தான் செய்வா. அன்றையோட தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவளாய் தேவனிடத்தில் அன்பு கூறவளுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது. அல்லேலூயா. எல்லாம் நன்மைக்கு. அல்லேலூயா. ஆவிக்குரிய சிந்தை, ஆவிக்குரிய சிந்தை. அல்லேலூயா. நம்ம ஒரு சின்ன கண்ணோட்டத்துக்கு சொல்கிறோம். ஆண்டோடைய கிருபையினால நமக்கு நம்முடைய ஆலயத்துக்கான இடத்துக்கு நெருக்கம் வந்துட்டு, நெருக்கம் வந்து நம்ம இந்த இடத்தை பார்த்தாச்சு. அது வரைக்கும் சில தெய்வ பிள்ளைகள்லாம் சொன்னாங்க, இப்படி செய்கிறாங்களே அப்படி செய்கிறாங்களே, அது அவங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்குமானி. அப்புறம் பெரிய இடம் கிடைக்குது, நமக்கு ஆண்டவர் பெரிய இடத்தை தந்துட்டாருன்னொடனே அவங்க சிந்தையெல்லாம் எப்படி இருந்துச்சு? அவங்க சொன்னது நல்லது, அவங்க தராமல் இருந்தது நல்லது, அதுதான் நமக்கு ஆசீர்வாதம். அவங்க நம்மளை நெருக்குனது தான் நம்ம இடம் வாங்குறதுக்கு காரணமாக இருந்துச்சுன்னாங்க. முதல்ல அப்படி இல்லையே, முதல்ல அப்படி இல்லையே. நான் சொன்னது உங்களுக்கு புரியுதா? பறஞ்சது மனசிலாயா? முதல்ல என்ன சொன்னாங்க? இப்படி செய்துட்டாங்களே, அப்படி செய்திருக்காங்களே, 6 மாதத்தில் போக சொல்கிறாங்களே, நமக்கு இந்த விலைக்கு தந்திருக்கலாமே, இது அவங்களுக்கு ஆசீர்வாதமானு சொல்லி சொன்னாங்க. அப்புறம் பெரிய இடம் இவ்வளோ சீப்பாக கிடச்சிட்டு அப்படின்னோடனே சொன்னாங்க, அவங்க சொன்னது தான் நல்லது, அவங்க அப்படி சொல்லலைன்னா பிரதர் இடம் வாங்குறதுக்கு முயற்சி பண்ணியிருக்க மாட்டாங்க, இவ்வளோ பெரிய இடம் கிடச்சிருக்காது. கர்த்தர் நம்மளை இப்போ எப்படி ஆசீர்வதித்து வச்சுருக்கிறாரு. நான் சொன்னது உங்களுக்கு மனசிலாச்சா? இங்கே தான் இருக்கிறீங்களா, வேறு எங்கேயும் இருக்கிறீங்களா? என்ன முகமெல்லாம் பிரகாசமாக இருக்குது, அவ்வளோ முகத்திலே என்ன சிரிப்பு தெரியுது. ஆமாம், அப்படி தானே நாங்கள் நினச்சோம். அல்லேலூயா. இதுதான் ஆவியின் சிந்தை. அல்லேலூயா. எல்லாரும் சின்ன பிள்ளை இறந்துட்டாங்க நீ நினைச்சாங்க, ஆண்டோடைய சிந்தை பார்த்தது அவள் நித்திரையாயிருக்கிறாள். அல்லேலூயா. எங்களுக்கெல்லாம் கற்றுக் கொடுத்தாங்க, வாழ்க்கையில் எந்த பிரச்சனை வந்தாலும் அன்றையோட தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவளாய் தேவனிடத்தில் அன்பு கூறவளுக்கு சகலமும் சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது. அல்லேலூயா. ஆண்டவர் எனக்கெல்லாம் இந்த மாதிரி சளியெல்லாம் வரும்போது சொல்லி கொடுக்குறார், கவலைப்படாத, உடம்பு ரத்தமெல்லாம் புதுசாக மாறி ஒரு இந்த சர்வீஸ் பண்ணைமா உடம்பு மாறப்போகுது. அல்லேலூயா. அதனால எனக்கு ஒரு சந்தோஷம். அல்லேலூயா. புரியுதா? புரியுதா? ஆமாம், தேவைகள் வரும்போது ஒரு பெரிய பிரச்சனையை சால்வ் பண்ண போகிறா. அல்லேலூயா. ஒரு பெரிய ஆசீர்வாதம் வரப்போகுது. அல்லேலூயா. எங்கள் 5 அப்போ 2 மீன் அன்னைக்கு என்ன நடந்திருக்கும், என்ன ஒவ்வொரு கூடையும் தூக்கிட்டு போகும்போது எப்படி இருந்திருக்கும். கொண்டு வந்த சீசர்கள் 5 அப்போ 2 மீன்
கணக்கு பார்த்து சொல்கிறாங்க, இதை வச்சு எப்படி பரிமாற முடியும் நீ? அங்கே 5000 புருஷர்கள் 4000 புருஷர்கள்னு இருக்குது. அவங்களுக்கெல்லாம் கொண்டு போய் வச்சுட்டு வந்து பார்க்குறாங்க, கூட நிரம்பி இருக்குது. எப்படி இருந்திருக்கும்? அல்லேலூயா. ஆவியின் சிந்தை. ஆவி எங்களுக்கோ தேவனுடைய சிந்தை இருக்கிறது. அல்லேலூயா. எந்த சூழ்நிலையில் ஆவியின் சிந்தை. நம்முடைய சபையில் சில தெய்வ பிள்ளைகள் சொல்லுவாங்க, நான் மனப்பூர்வமாக இலக்கி விடுவேன், அப்படி ஆக்கும் இப்படி ஆக்கும், ஆணை ஆக்கும் பூனை ஆக்கும், சாட சப்பட்ட பாடப்பாவோட எண்ணெய் மாதிரி நிறைய சொல்லுவேன். எல்லாம் நன்மைக்கு. எல்லாம் மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானம். அல்லேலூயா. என்ன பெரிய ஆசீர்வாதம். அல்லேலூயா. எத்தனை ஆவிக்குரிய தெய்வ பிள்ளைகள் அப்படிப்பட்ட சமாதானத்துக்கு ஏதுவான சிந்தை இருக்க விரும்புகிறீங்க? அல்லேலூயா. எத்தனை பேர் ஆண்டவர் அப்படி சொல்றார், கவலை இல்லாமல் எல்லாம் கர்த்தர் பார்த்துக்கிடுவார். அல்லேலூயா. அல்லேலூயா. இவ்வளவு தூரம் நடத்தி வந்த தெய்வம் இனி நம்மளை கைவிடுவார். அல்லேலூயா. இனி நம்ம வேதனைப்படக்கூடிய இடத்தை கர்த்தர் அனுமதிப்பார். இல்லைங்க, தீயையும் தண்ணீரையுமே கடந்து வந்துட்டோம். அல்லேலூயா. இப்போ நம்ம நிற்கிறது உளையான சேற்றில் அல்ல, கண்மலையின் மேல் பாதம் இருக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. நம்மில் அநேகர் கடந்து வந்த பாதையில் உலகத்தான கடந்து வர வச்சிருந்தோமானா அவன் செத்து சுண்ணாம்பா நீரி போயிருப்பான். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. மரண இருளை பார்த்த நம்ம எத்தனை பேர் இங்கே இருக்கிறோம்? அல்லேலூயா. தரித்திரத்தின் உச்சகட்டத்தை பார்த்த எத்தனை பேர் நம்ம இங்கே இருக்கிறோம்? அல்லேலூயா. தோல்வியின் அடி ஆழத்தை பார்த்த எத்தனை பேர் நம்ம இங்கே இருக்கிறோம்? அல்லேலூயா. வெற்றியை ருசித்து வந்தவர்கள் அல்ல, தோல்வியை ருசித்து மேலே வந்தவங்க. அல்லேலூயா. தரித்திரத்தின் உச்சகட்டத்தை ருசித்து மேலே வந்தவங்க. அல்லேலூயா. பாவத்தை பாவமா இல்ல, பாவத்தை நாம விருப்பப்பட்டது போல புசித்து வாழ்ந்தவங்க. அல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தர் நம்மை தூக்கி வைத்திருக்கிறார். ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானம். அல்லேலூயா. இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலமும் நம்முடைய தேவன் மரண பரியந்தம் நடத்துவா. அல்லேலூயா. விட்டு போறவர் அல்ல, கைவிடாத தேவன். அல்லேலூயா. உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் நீ உயிரோடு இருக்கிற நாளெல்லாம். அல்லேலூயா. ஒரு ஆவியின் சிந்தை. அல்லேலூயா. அப்படி ஒரு மேலாட்டமான தெய்வீகமான ஒரு சிந்தை. எந்த விஷயத்திலும் மாம்சீகமான சிந்தை இல்லை. உலக மனுஷனை போல பயப்படுறதும் கலங்கிறதும் வேதனைப்படுறதும். எந்த வியாதியையும் கர்த்தர் சுகமாக்குவார். அல்லேலூயா. எந்த பியாய் தொந்தரவையும் கர்த்தர் மாற்றுவார். அல்லேலூயா. எந்த போராட்டத்திலும் கர்த்தர் ஜெயத்தை தருவார். அல்லேலூயா. எப்படிப்பட்ட சூளை நமக்கு சூளை இல்லை, தேவனோடு உலாவுகிறேன். அல்லேலூயா. ஆவியின் சிந்தை சமாதானம். சரியா? குறிப்பேத்தின 4 5 பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6 7. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6 7 வாசிங்க. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தெய்வ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும். நல்ல ஜெபம். அல்லேலூயா. எப்பவும் துதியும் ஸ்தோத்திரமான ஜெபத்தோடு இருந்தோமான சமாதானம் இருக்கு. அல்லேலூயா. சில நாட்கள் கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறதுக்கு தான் நான் வெளியே போயிருப்பேன். ஆனால் இந்த அன்றாட ஜெபம் குறையும் போது மனத்தாழ்மையாக சொல்கிறேன், என் வாழ்க்கையின் சமாதானம் குறைகிறத நான் உணர்றேன். அல்லேலூயா. உங்களுக்கு புரியுதான்னு தெரியலை. ஊழியத்துக்காகத்தான் காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் ஓடக்கூடிய நிலவரத்தில் இருந்திருக்கோம். பிரசங்கம் பண்ணுறதுக்கு அல்லது ஏதாவது ஒரு அடக்க ஆராதனை அல்லது ஏதாவது ஒரு திருமணம் நடத்தி வைக்கிறது, இப்படிப்பட்ட எத்தனையோ விஷயங்களுக்காக போகக்கூடிய சூழ்நிலை இருந்திருக்கோம். ஆனால் இண்டிவிஜுவலாக என் தனிப்பட்ட வாழ்க்கையில் தேவனோடு நான் ஜெபிக்க வேண்டிய ஜெபம் அது சரியாக நான் செய்திருக்காட்டா என் வாழ்க்கையின் சமாதானத்தை நான் இழக்கிறத பார்த்துருக்கிறேன். அல்லேலூயா. ஒரு தேவனுடைய பிள்ளையின் வாழ்க்கையின் சமாதானத்துக்கு 5வது படி ஜெபம். ஜெபம்னாலே என்ன? தேவனோடு உள்ள உறவு. அது நான் வண்டியில் போகும்போது ஜெபம் பண்ணுறேன் அப்படியெல்லாம் இல்லை. நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எடுத்திருக்க தீர்மானத்தின்படி ஒரு குறிக்கப்பட்ட இடத்துல தேவனோடு கூட அமர்ந்து இருந்து பேசி கொண்டிருப்பது. அல்லேலூயா.
நம்முடைய கணக்கு வழக்குகளெல்லாம் கர்த்தரிடத்தில் சொல்லி, தேவையானாலும் சரி, கர்த்தர் செய்த நன்மையானாலும் சரி, எல்லாவற்றுக்கும் அவரோடு பேசி கொண்டிருக்கிற ஒரு ஜெபம் தேவை. அது இருதயத்தில் சமாதானம் இருக்கும். சம்டைம்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு வந்து ராத்திரி ஆகும்போது அன்றைக்கு அந்த காலையிலேருந்து செய்ய வேண்டிய ஜெபத்தை செய்தா அந்த இரவு படுக்கும்போது அவ்வளோ ஒரு சமாதானம் இருக்குங்க. நான் அதிகபட்சமாக அந்த ஜெபத்தை குறித்து ரொம்ப சொல்லவே மாட்டேன், சொல்ல விரும்ப மாட்டேன். அநேகர் போல் என்னால் ஜெபிக்கிறேன்னு என்னால் சொல்ல முடியாது. ஆனால் ஒன்று மட்டும் சொல்ல முடியும், கர்த்தரோடு பேசுவதற்கு கர்த்தர் உதவி செய்து வருகிறார். அல்லேலூயா. உங்களுக்கும் அதைத்தான் சொல்லுகிறோம். கடந்த நாட்களில் நம்முடைய ஜீவியத்திலே ஒரு பிரசங்கம் கேட்டோம். தேவனுடைய பிள்ளைகள் எழும்ப வேண்டும், வெகு நேரம் ஜெபிக்கிற தெய்வ பிள்ளைகளாக எழும்ப வேண்டும். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையின் ஜீவியத்தின் அனுபவத்தில் மிகப்பெரிய சாதனையாய் தேவனிடத்திலிருந்து காரியத்தை நாம் பெற்று அனுபவிப்பதற்கு ஜெபத்தை தவிர மூலதானம் வேறு ஒன்றும் கிடையாது. அல்லேலூயா. எந்த விஷயத்தை மாற்றி அமைப்பதற்கு ஆண்டவரோடு உள்ள உறவிலே தேவனோடு பேசுகிற ஒரு ஜெப ஜீவியம் தேவை. அல்லேலூயா. ரொம்ப வேதனையான நேரத்திலும் ஆண்டோடைய சமூகத்தின் அனுபவத்தோடு ஜெபித்து பாருங்கள். உங்கள் இருதயங்களை தெய்வ சமாதானம் ஆளுக செய்யும். அல்லேலூயா. உங்களுக்கு எதிர்வினையாக யார் தீமை செய்யும் போது நீங்கள் உண்மையாகவே ஜெபித்து பாருங்கள். உங்கள் இருதயத்தில் தெய்வ சத்தத்தோடு இறையாதே அமைதலாறு என்கிற விதத்தில் உங்கள் இருதயம் தெய்வ சமாதானத்தினால் ஆளுக செய்யப்படும். அன்று 6 வேதத்தில் வாசிக்கும் போது ஒரு தேவ பிள்ளையுடைய வாழ்க்கையின் சமாதானத்துக்கு மிக மேன்மையான விஷயம் என்னவென்று சொன்னால், எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 11வது. எபிரேயர் 12:11 வாசிங்க. எந்த சிற்றையும் தற்காலத்தில் சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணோம், ஆகிலும் பிற்காலத்தில் அதில் பழகினவர்களுக்கு அது நீதியாகிய சமாதான பலனை தரும். ஆமாம், இப்போ இதை எடுத்து காட்டினாதான் உங்களுக்கு தெரியும். இதை எடுத்து காட்டினாதான் தெரியும். இங்கே என்ன சொல்லியிருக்கு? எது சமாதானத்தை கொடுக்கும்? விசுவாசிகளாகிய தெய்வ பிள்ளைகள் சொல்லுங்க சீக்கிரம். சிட்சை. அல்லேலூயா. என் லைஃப்பெல்லாம் யோசித்து பார்த்து ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்கிறேன். அருமையானவளே, இந்த மார்க்கத்துக்குள்ளே வந்ததுலேருந்து இந்நாள் வரைக்கும் கர்த்தர் என்னை நிறுத்துவதற்கு கர்த்தர் பயன்படுத்தினது. அல்லேலூயா. எத்தனை பேருடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து சொல்ல முடியும்? நான் கெட்டவனாய் மாறி போகாதபடிக்கு, தேவனுடைய ஆலயத்தில் நாட்டப்பட்ட அனுபவத்திலிருந்து பிடுங்கப்படாதபடிக்கு, நான் பாதுகாப்பாக இந்த மார்க்கத்தில் வாழ்வதற்கு அவ்வப்போது ஆண்டவர் எனக்கு கொடுத்த சிட்சை காரணம். அது ஆண்டவர் அப்படியே வயதானவரா ஆடு மேய்க்கிறவரா இறங்கி இஞ்ச 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 அப்படின்னு சொல்லி தட்டி அப்படியெல்லாம் நடத்துவார்னு நினைக்காங்க. முது கோலும் முது தடியும் தேற்றும். சில நேரத்தில் கோலாலும் கிடைக்கும், சில நேரத்தில் தடியாலும் கிடைக்கும். தடி நமக்கு செத்து போன்னு நினைக்கக்கூடாது. தடி நமக்கு இல்லை, சிங்கத்துக்கு. ஆனாலும் சில நேரம் தடியும் கையில் இருக்கும். அல்லேலூயா. முது கோலும் முது தடியும். கோல் நமக்கு, தடி சிங்கத்துக்கு. அல்லேலூயா. இதான் அழகா பைபிளில் ஒரு சில வசனம் உண்டு. ஸ்தானாதிபதிகள் என்கிற தெய்வ ஊழியர்களை கொண்டு பரிசுத்த பவுல் சொல்லலாம், நான் பிரம்போடு வரட்டுமா, பிரம்போடு வரட்டுமா. நீங்கள் இந்த காலை வேளையில் இவ்வளவு அருமையாக தெய்வ சமூகத்துக்கு வந்து உட்கார்ந்துருக்கிறதுக்கு நீங்கள் கேட்ட நிறைய ஆசீர்வாதத்தின் பிரசங்கம் இல்லை. சில நேரங்களில் நல்லா உட்கார கூட முடியாத அளவுக்கு, சில நேரங்களில் கர்த்தர் நமக்கு தந்த நல்ல அடிதான், வார்த்தையால் கர்த்தர் நம்மை சிட்சித்தது தான் காரணம். அல்லேலூயா. அடைக்கப்பட்ட தோட்டமாய், மறைவு கட்டப்பட்ட நீரூற்றாய், முத்திரிக்கப்பட்ட கிணறாய் சர்வ வல்லமுள்ள தேவன் நம்மை பல விதங்களிலே சிட்சித்து கண்காணித்து கர்த்தர் நமக்கு தந்த அந்த சிட்சை ஒரு பெரிய ஆசீர்வாதமாய் இருக்கிறது. தகப்பன் தான் சிட்சியாத புத்திரன் உண்டோ? தகப்பன் தான் நேசிக்கிற பிள்ளைகளை சிட்சிக்கிறது போல பிதாவும் ஒரு மனிதனை சிட்சிக்காவிட்டால் வேசியின் பிள்ளைகளாய் இருப்பீர்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த மார்க்கத்தில் நீங்கள் நான் இதுவரைக்கும் நிற்பதும், இதுவரைக்கும் நாம் ஓடிக்கொண்டிருப்பதும், இதுவரைக்கும் இந்த மார்க்கத்தின் கிருபையும் அபிஷேகத்தையும் தேவனுடைய அன்பை அனுபவிப்பது தேவனுடைய சிட்சையின் அனுபவம் தான் அதற்கு காரணமாக இருக்கிறது. கர்த்தர் நம்மை சிட்சித்த விதங்கள் சில நேரங்களிலே நமக்கு வேதனையாக இருந்திருக்கலாம். ஆனால் அந்த சிட்சையிலே பழகி இருக்கிற நமக்கு இன்றைக்கு அது தெய்வ சமாதானத்தை கொண்டு வந்திருக்கிறது. அல்லேலூயா.
தகப்பன் தான் சித்தியாத புத்திரன் உண்டோ? அல்லேலூயா. ஆமாம், நல்ல ஆவிக்குரிய தகப்பனாக இருந்தா அடித்து வளர்க்கணும். அல்லேலூயா. நான் யோசித்து பார்க்குறேன், சில சபைகள் அந்த கண்டிப்பே இல்லைங்க, கண்டிக்கிற அனுபவமே இல்லை. மனத்தாழ்மையாக சொல்கிறேன், நீங்கள் பாக்கியம் பெற்ற ஜனங்கள். அல்லேலூயா. வலதுபுறம் இடதுபுறம் சாய இடம் கொடுக்காம கண்ணுக்குள்ளே வச்சே கர்த்தர் உங்களை நடத்திக்கிட்டு இருக்கிறார். அல்லேலூயா. மூச்சு விட்டா மூச்சுக்கு அர்த்தம் கூட சொல்லி தந்து கர்த்தர் உங்களை வளர்க்கிறார். அல்லேலூயா. பாக்கியம் பெற்ற ஜனங்கள். அல்லேலூயா. உங்களை மாய்ப்பட்டவங்க ஒரு சில சபையில் இருந்தா அந்த சபை ஊழியர்களுக்கு ரொம்ப சந்தோஷம் இருக்கு, இப்படி வளர்த்து தந்திருக்காங்களே நீ. ஆனால் 2 வருஷத்தில் உங்களை குட்டிச்சோறு ஆக்கிடுவாங்க. அல்லேலூயா. ஆனால் அதே நீங்கள் ஆண்டோடைய கிருபையினால இன்னும் ஒரு 2 வருஷம் ஆனால் இன்னும் பட்டத்தீட்டப்பட்ட வைரமாய் மாற்றப்படுவீர்கள். அல்லேலூயா. அப்போ சிட்சை சமாதானத்தை கொடுக்கிறது. 7வது குறிப்பு. சரியா? நல்ல ஷார்ட்டாக முடிச்சிட்டோம். லூக்கா சுவிசேஷம் 7:50, ஏசாயா 26:3. லூக்கா சுவிசேஷம் 7:50, ஏசாயா 26:3. வாசித்து முடிப்போமா? ஸ்திரீயை நோக்கி, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோட போ என்றார். அப்போ இங்க சமாதானத்துக்கு விசுவாசம் காரணமாக இருந்தது. என்ன இருந்துச்சு? விசுவாசம். வாசிங்க இப்போ. உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உண்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை, நீ என்ன வேணா நினச்சிடுங்க. இந்த நாட்களில் கர்த்தர் எனக்கெல்லாம் உணர்த்திக்கிட்டு இருக்கேதான். ஒரு 10 நாளைக்கு முன்னால் இருக்கும் ஆண்டவர் திடீர் நிறைய நாள் சொல்லியிருக்கோம், ஆண்டவர் சிருஷ்டிகர்த்தர். ஆண்டவர் சொன்னார், நான் சிருஷ்டிகர்த்தர், நான் உன்னை படைச்சது, நான் உன்னை உருவாக்குனது நான். எனக்கு ஆயில் இன்சூரன்ஸ் போட்டு வண்டியை தயாரிச்சிருக்காரு இந்த வண்டி. அல்லேலூயா. 15 வருஷம் இதில் நான் 2 வீலர் வாங்கலை, 4 வீலர் வாங்கலை. சொன்னே புரியுதா உங்களுக்கு? இந்த சரீரம் ஆயில் இன்சூரன்ஸில் வாங்கியிருக்க. அல்லேலூயா. நீ கவலைப்படாத, நீ பயப்படாத. ஆண்டவர் சொல்லு உணர்த்துறாங்க, உன்னுடைய விசுவாச நம்பிக்கை தளர வேண்டாம். அல்லேலூயா. ஆமாம், நல்ல விசுவாச நம்பிக்கையில் வாழு, நான் இருக்கிறேன். அல்லேலூயா. ஏங்க, ஒரு வண்டி என்ன விபத்துக்குள்ளானாலும் கொண்டு போய் விட்டா அந்த வண்டியுடைய ஸ்பேர் எல்லாம் மாற்றி புதுசாக போட்டு புது வண்டி ஆக்கி கொடுக்குறாங்க. நம்ம இடையில நமக்கு ஒரு ஆக்டிவா வண்டி வாங்கியிருந்தோம். அந்த வண்டி நாய் உள்ள குறுக்க சாடி ஃப்ரெண்டு மக்காடு அந்த இதெல்லாம் போயிட்டு நான் கொஞ்ச நாள் ஓட்டினேன். ஒரு நாள் கொண்டு விட்டேன், அதுக்கு இன்சூரன்ஸ் இருக்குது. அவங்க சொன்னாங்க இதெல்லாம் மாற்றிடலாம் பிரதர். 14,000 ரூபா. 90% நமக்கு ஃப்ரீ, 10% நம்ம கட்ட வேண்டியது இருந்து. அல்லேலூயா. எங்கள் வெறும் 1400 ரூபாய்க்கு 14,000 ரூபாய்க்குள்ள ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் மாற்றி வண்டி மறுபடியும் புதுசாகிட்டு. அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் வாழ்க்கை தேவனால் சிருஷ்டிக்கப்பட்ட வாழ்க்கை. அல்லேலூயா. தாயின் கருவில் கர்த்தர் என்ன உருவாக்கினார். அல்லேலூயா. எனக்கு ஆயில் இன்சூரன்ஸ் இருக்கு. அல்லேலூயா. எத்தனை பேர் வியாதிக்கு இன்சூரன்ஸ் போட்டு 1000 கணக்கில் லட்சக்கணக்கில் அந்த இன்சூரன்ஸுக்கு ஆஸ்பத்திரிக்கே பணம் கட்டுறாங்க. அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்க என் தலைமுடி முதல் கொண்டு பாதம் வரைக்கும் ஆண்டவர் இன்சூரன்ஸ் பண்ணியிருக்கிறார். சிருஷ்டி கர்த்தர் நல்ல குயவன். அல்லேலூயா. அப்போ அதன் மேலே அவருக்கு மேலே நம்பிக்கை விசுவாசம். கர்த்தர் என்ன சுகப்படுத்துவார். நல்ல சளி இருக்க தான் செய்யுங்க சில நேரங்களில். ஆனாலும் நினைக்கிறேன், அன்னைக்கு ஒரு நாள் ராத்திரி திடீர்னு 2:20 எழுந்திருக்கேன், இருமல்ல எழுந்திருச்சா இருமும் போது தொண்டை அடைச்சயமா மூச்சு அடைச்சயமா இருக்கு. நான் அப்போ தான் நினைக்கிறேன், ஓகோ இப்படி தான் உயிர் போகுமோன்னு சொல்லி. ஆனால் எனக்கு தெரியும் போகாதுன்னு. ஆனால் நினைக்கிறேன் இப்படி தான் உயிர் போகுமோன்னு. பயம் இருக்கான்னு நினைக்கிறேன். இப்பெல்லாம் அப்படி மரணத்துக்குரிய தருவாய் வருவது போல் சிந்தித்த உடனே எனக்கு ஒரு சந்தோஷம். கூட்டு போயிருங்க ஆண்டவரே. கூட்டிட்டு எந்த கமிட்மெண்ட்டும் இல்லை, எந்த விதமான பாரமும் இல்லை. அல்லேலூயா. எதுக்காகவும் நான் அந்த உலகத்தில் இருக்காண்டா இருந்தால் ஒன்று ஆண்டோட வேலையை சரியாக செய்யணும். அல்லேலூயா. வேறு எதுக்காகவும் இல்லை. ஆனால் எனக்கு தெரியும் நான் சாக மாட்டேன். அடிக்கடி உங்களுக்கு சொல்கிறது, உங்களெல்லாம் அனுப்பிட்டு தான் நான் வருவேன், உங்களெல்லாம் அனுப்பிட்டு தான் என்ன செய்வேன், வருவேன். அல்லேலூயா. எங்கள் விசுவாச நம்பிக்கை நமக்குள்ளே சமாதானத்தை கொண்டு வரும். மறுபடியும் அந்த ஏசாயா 56:3 வாசிங்க. உம்மை உறுதியாய்
உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூர்ண சமாதானத்துடன் காத்துக்கொள்ளீர். மைக்கில் ஒரு வாசிக்கா. உம்மை உறுதியாய் பற்றிக்கொண்ட மனதை உடையவன் உம்மையை நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். முழங்கால்களை முடக்கோமா, ஒரு சின்ன ஜெபத்தை பண்ணி சமாதானம். பிரசங்க தலைப்பு என்னது? ஆமாம், ஆர்சியில் சொல்லுவாங்க, தெய்வ சமாதானம் உங்களோடு கூட இருப்பதாக, உம்மோடும் இருப்பதாக. இப்போ நம்ம அப்படி இல்லை. உங்கள் இருதயங்களை தெய்வ சமாதானம் ஆள கிடவது. எனக்கு தெரிஞ்சு நீங்கள் எல்லாம் சமாதானமாக இன்னைக்கு இருக்கிறீங்க. லேலுயா. இன்னைக்கு அடிதடி வெட்டு குத்து ஒன்றுமே இல்லை. லேலுயா. சமாதானமாக இருக்கிறாங்க. ஆராதனை தொடங்கின நேரத்துலேருந்து இந்நேரம் வரைக்கும் நம்ம ஆட்களுடைய இருதயமும் முகமும் இன்னைக்கு கலகலகலகலன்னு இருக்க. லேலுயா. எந்த விதமான ஒரு பிசுறு இல்லாத ஒரு பிரசங்கமாக நினச்சி, தெய்வமே போன வாரம் வாங்கினதுக்கு இந்த வாரம் தெய்வமே அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. கண்ணை மூடுங்க. தெய்வ சமாதானத்தோடு ஆண்டவருக்கு நன்றி செலுத்த கடவும். 2 பேரில் ஒரு வசனம் உண்டு, சமாதானத்தோடு அவருடைய சன்னிதானத்தில் நிற்க வேண்டும் என்று சொல்லி. ஏசப்பா வரும்போது தெய்வ சமாதானத்தோடு அவருடைய சன்னிதானத்தில் இருக்க வேண்டும். இன்றைக்கும் ஒருவேளை சின்ன சின்ன பிரச்சனைகளோடு, ஒருவேளை உங்கள் வாழ்க்கைக்கு அது பெரிய பிரச்சனையாக இருக்கலாம். சமாதானத்தின் தேவன் தாமே சாத்தானை காலின் கீழாய் நசுக்கி போடுவாராக. சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. நம்முடைய தேவனுக்கு ஒரு பெயர், சமாதானத்தின் தேவன். சமாதானத்தை உண்டாக்குறவர். அவருடைய இரத்தம் சமாதானத்தை உண்டாக்குறது. ஓ ஷக்கரபலங்கரமனா. இந்த வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. துனா மனா ரிமானா ரிபபலங்கரமனா. ஜீவியத்தை கொஞ்சம் சரிப்படுத்தி கொள்ளுங்க. தெய்வ சமாதானத்தோடு வாழ்வதற்கேற்ற விதத்தில் ஜீவியத்தை கொஞ்சம் சரிப்படுத்தி கொள்ளுங்க. இன்னும் பரிசுத்தமாக இருக்கவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். பூரண சமாதானம் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு. மிகுந்த சமாதானம். ஓ ரபாலா ஷகரபலங்கரமனா. நதியை போன்ற சமாதானம். அந்த சமாதானத்தின் அளவுகளில் இருக்கிற வித்தியாசத்துக்காக சொல்லுகிறோம். பூரண சமாதானம், மிகுந்த சமாதானம், நதியை போன்ற சமாதானம். ஓ ரபலகரபலக ஷகதுனாயின மனாயிட பலங்கரமனா. ஓ ரபலகரபலகரியாலகரபலக துடாயிட பலங்கரமனா. ஷமனா ரிமானா ரிபபலங்கரமனா துனாயின மனாயிட பலங்கரமனா. ஒரு புதிய கிருபை, ஒரு புதிய அபிஷேகம். விசுவாசமும் நம்பிக்கை உடையவளாய் மாறுவோம். துனா மனா ரிபபலங்கரமனா. ஸ்ரீயே, உன் விசுவாசம் உன்னை இரட்சித்தது. சமாதானத்தோடு போ. ஆமேன். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடைய உண்மையை நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூர்ண சமாதானத்துடன் காத்துக்கொள்ளி அங்கேயுடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவளாய் தேவனிடத்தில் அன்பு கூறுவது சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது. நல்ல சமாதானம், சந்தோஷம், இளைப்பாறுதலோடு ஆமேன். தேவனுடைய கிருபை இறங்கட்டும். தேவனுடைய கிருபை இறங்கட்டும். தெய்வ சமாதானத்துக்காகவே கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். கர்த்தருடைய சமாதானத்துக்காகவே அழைத்திருக்கிறார். தெய்வ சமாதானத்தோடு வாழ்கிற தெய்வ பிள்ளைக்கு விரோதமாய் சாத்தான் கிரிவை செய்து ஜெயிக்க முடியாது. ஏன்னா சமாதானத்தின் தேவன் சாத்தானை காலின் கீழாய் நசுக்கி போடுவாராக. ரிபா பாலா ஷகரபலங்கரமனா.